கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிற முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் கவனிங்க, நான் என்ன செய்ய. இப்ப நான் உங்களை பார்த்து நீங்க என்கிட்ட பேசணும், சரியா? கொஞ்சம் நல்லா உற்சாகமா உங்களை பார்த்தா கூட நல்ல ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணணும். ஹலோ, இல்லையா? உங்களை பார்த்தா மைக்கு கீழே வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடாது, இல்லையா? இது நல்லா உற்சாகமா சிரிக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சித்தம் என்றால் என்ன? விருப்பம். விருப்பம்னா சித்தம். இதே அடுத்து வேற என்னக்கா? ஏசப்பாவா? சித்தம் என்றால் என்ன சொல்லுங்க. என்னம்மா கேட்கல? அவருடைய நினைவுகள். வேற இந்த சைடு இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு கூப்பிட மாட்டாடிங்களா? சரி, ஓகே. சித்தம் என்றால் என்ன? விருப்பம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கர்ச்சீஃப் என்றால் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கர்ச்சீஃப்னா சொல்லுவீங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? இது முகம் துடைக்க யூஸ் ஆகும், ஆமா, வேறு வந்தா தொடச்சிக்கலாம், மூஞ்சி கழுவுனா தொடச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம்ல, கரெக்டா இல்லையா? ஆமா. அதே போல சித்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு டெபினிஷன் நம்ம கொடுக்கதா இருந்தா என்ன டெபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய தேவனுடைய இருதயத்துல நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அதை கண்டுபிடித்து அதை செய்வதுதான் தேவ சித்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ சித்தத்துக்கு தெளிவான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என் தேவன் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்களும் நானும் செய்யும் போது அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையா? ஆமென். அப்ப இன்றைக்கு இருக்கிற நாட்கள், இன்னைக்கு இருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தரின், அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா நம்ம கூட பேசுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் விரும்புறதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விரும்புறது. யார் விரும்புறது? இயேசு விரும்புவதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சவுலாகிய பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக அவர் வனாந்தரத்துல நடந்து போகும்போது அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் நடந்து போகும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இயேசு என்ற ஒரே ஒரு சத்தம் தான். அந்த இடத்துல ஏசப்பா போய், அப்பா பவுல் நல்லா சாப்பிட்டியா, தூங்கினியாப்பா, என்னப்பா உன் பிரச்சனை, எங்க போற, வீட்டெல்லாம் சௌக்கியமா, நான் தான் அந்த ஏசப்பா உன்னை ஊழியத்துக்கு அழைக்க போறோம், அபிஷேகத்தை கொடுக்க போற அப்படிங்கிற ஏதாவது டெபினிஷன் கொடுத்தாரா? ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நீ கஷ்டப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, கொஞ்சம் பேசுங்களா, இயேசு நானே. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைக்கு பின்பதாக தான் பவுல் என்ன பண்றாரு? அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றாரு, ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்றாரு. அதற்கு பின்பதாக தான் அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாக நடக்கிறது. அதற்கு பின்பதாக தான் அநேக ஊழியங்களை செய்ய போறாரு. அதற்கு பின்பதாக தான் அவரை சிறைச்சாலை போடுறாங்க, அவரை சங்கினால கட்டுறாங்க, என்னென்ன காரியங்கள் அதற்கு பின்பதாக தான் நடக்குது. ஆனால் இது எதுவுமே பவுலுக்கு தெரியாது. பவுலுக்கு தெரிந்த ஒரே ஒரு சத்தத்தை கேட்ட உடனே, அந்த இதற்கு முன்பதாக நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் விருப்பத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இயேசுங்கிற அந்த ஒரு சத்தத்தை கேட்ட உடனே என் விருப்பம் எல்லாம் அழிந்து போகட்டும், இனி நீங்க விரும்புவதை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அந்த ஒரு சத்தம் பவுல் எங்க தெரியுமா போய் விட்டுச்சு? கலாத்தியர் 1:24 இப்படியாக சொல்கிறது, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி. கலாத்தியர் 1:24 இங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். எங்க போய் முடியுது பாத்தீங்களா? என்னை பற்றி நான் சொல்லுவா, கர்த்தர் விரும்புகிறத ஒரு மனிதரோ, ஒரு தேவ ஊழியர்களோ, சபையோ, ஒரு திருச்சபையோ, ஒரு ஸ்தாபனமோ, எல்லா மிஷனரிகளோ, மிஷன் ஸ்தாபனங்களோ எல்லாம் தேவன் விரும்புகிறதை செய்யும் போது என்ன தெரியுமா நடக்கும்? அவர்கள் மூலமாய் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வேதத்துல இயேசுப்பா கருத்து இந்த வார்த்தையை பவுல் தான் சொல்றாரு. ஆமென். என்னை பற்றி யாரு மகிமைப்படுத்தினாங்களாம்? உங்களையும் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் விரும்புறது என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்பது, தேவன் எதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நான் எதை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நான் எதை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நான் எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நான் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கண்டுபிடித்து அவர் விரும்புகிறபடி நீங்களும் நானும் செய்யும் போது நம்ம தரத்துறவா போய் ஊழியம் பண்றதை காட்டிலும் அவர் விரும்புவதை செஞ்சாலும் நம்ம மூலமா தேவன் நம்ம மகிமைப்படும். உண்மையா இல்லையாங்க?
பவுல் இந்த ஒரு வார்த்தையை ஆணித்தனமாய் சொல்றதுக்கு என்ன காரணம்? எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே நீர் விரும்புறபடி நான் செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. தேவனுடைய விருப்பம் சொல்லி ஒரு பெரிய ஒரு விருப்பம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஹலோ, இருக்கா இல்லையா? உங்களுக்கு எனக்கு என்ன விருப்பம்? எப்படியாவது வீட்டை கட்டணும், சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சோத்திரம். இல்லன்னா சந்தோஷம் தான். எனக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, பெரிய ஒரு பங்களா கட்டணும், கார் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏதோ நமக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையாங்க? மதியம் சாப்பிடுங்கிற ஆசையா இருக்கா? ஆமா, அப்படியே அதே சொல்லுங்க. உங்களை பார்த்தா எதுவுமே இல்லாம மாதிரிலாம் இருக்கீங்க. சோத்திரம். அம்மே நல்லா இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்னு. அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறத போல நம்ம உண்டாக்குன தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம் தெரியுமா? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லவா? அது ஒரு நோட்ஸாவே நான் எழுதி வச்சிருக்கேன். முடிஞ்சா நீங்க எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம தேவன் விரும்புறதை அவரால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா? சாரணம் முடியுமா முடியாதா? அவர் விரும்புறதை அவரால் சூப்பரா செய்ய முடியும். நம்மளை காட்டுல அவர் பக்காவா செஞ்சு முடிச்சுருவாரு. இந்தியால 2 செகண்ட்ல எழுப்புதல் அவரால் கொண்டு வர முடியுமா முடியாதா? அம்பத்தூர்ல ஒரு அசைவை கொண்டு வர முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஆனால் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் விரும்புகிற மனிதர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய பெரிய விருப்பமே, அவருடைய பெரிய ஆசையை ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவரே சாப்பிட்டு நல்ல செல்வ சொல்லி போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய விருப்பம் என்னன்னா, என் தோட்டத்தை நான் உண்டாக்கிட்டேன், ஆனா நான் விரும்புறபடி இந்த தோட்டத்தை ஆளுவதற்கு என் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பதால் மனிதனை ஆண்டவர் படைத்தார். அவர் விரும்புகிற அவரை சூப்பரா செய்ய முடியும், இந்த ஊழியத்தை செய்ய முடியும், தரிசனத்தை செய்ய முடியும், அம்பத்தூர் ரசனை கொண்டு வர முடியும். ஆனால் தேவன் விரும்புகிற என்ன தெரியுமா? ஆனந்த வாக்கிய அறிக்கை திருச்சபையின் மூலமாக அம்பத்தூர் ரசனை கொண்டு வர வேண்டும். அவர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும். என்னுடைய ஜபம் தெரியுமா மாறிச்சம்மா? அப்பா ஏசப்பா, நான் 1000 ஊழியங்களை பண்றத பாட்டோம் ஜாசோபுரம் மூலியமா தேசத்துல ரசம் உண்டாகலாம், என் மூலியமா நிறைய மிஷினரிகள் போகலாம், சபைகளை கட்டி கொடுக்கலாம், ஒரு இடங்களை போய் நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா நான் 1000 ஊழியம் செய்கிறத காட்டிலும் நீர் விரும்புற ஒரு ஊழியத்தை நான் உண்மையா செஞ்சுட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட விருப்பம் அந்த செயலில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அந்த விருப்பத்தின் மூலமாக தேவன் நாம மகிமைப்படும். 10 மணி நேரம் நீங்க ஜபிக்கும் போது கூட இந்த ஜெபம் தேவனுக்கு விருப்பம் அது வீண் தான். ஹலோ, ஆனா நீங்க 10 நிமிஷம் தேவன் விரும்புறபடி ஜபிச்சா கூட ஒரு அசைவு உண்டாகும். 1000 பிரசங்கம் பண்ணாலும் என் விருப்பத்தின் முறை நான் பிரசங்கம் பண்ண அப்படின்னா ஜனங்கள் சும்மாதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா பேதர் பிரசங்கும் போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் விரும்புறபடி பிரசங்கத்தை செய்தார். நான் 5 நிமிஷம் நான் பேசினா கூட தேவன் விரும்புற வார்த்தையை நான் சொல்லும் போது நிச்சயமா சொல்கிறேன், அவர் ஒரு அசைவு. நான் பெருமைக்காக சொல்லுங்க, கர்த்தராம மகிமை பெறட்டும். கர்த்தர் பார்க்கிறா. நான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். மனைவிக்கு தெரிய போகாத இடங்கள் எல்லா இடங்களுமே தேவன் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நான் போற இடங்கள் முன்பதாக நான் செய்யற ஊழியத்திற்கும் இப்ப நான் செய்யற ஊழியத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் விரும்புறபடி நான் பிரசங்கத்தை கொடுக்க சபைகள்ல போற இடங்கள்ல ஒரு அசைவு உண்டாக என்னால பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீ என்ன தெரியுமா ஆசைப்படணும்? அப்பா தகப்பனே, நான் நீங்க விரும்புறபடி நான் வாழணும் தகப்பனே, நீங்க விரும்புறபடி நான் பேசணும், நீங்க விரும்புறபடி காணிக்க கொடுக்கணும், நீங்க விரும்புறபடி நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு விருப்பு நிச்சயமா சொல்றேன் உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதோட பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் பெருகிட்டு அப்படிதானே. 10 வருஷத்துக்கு முன்பதாக தெருவுக்கு 10 இன்ஜினியர் படிச்சாங்க. உண்மையா இல்லையா? இன்ஜினியர் தெரியுமாக்கா? ஆமா, எங்க அண்ணாலாம் எதுக்கு இன்ஜினியர் படிச்சாலும் இன்ன வரைக்கும் அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. இல்லையா? புரியுதானே சொல்றது உங்களுக்கு? இன்னைக்கு நான் எங்க அண்ணன் நிறைய பேர் தான் சொல்றேன். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெருவுக்கு 10 இன்ஜினியர் இருந்தாங்களா இல்லையா? நம்மளே தெரியாம படிக்க வச்சிருக்கோம் அப்படிதானே. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இந்த திருச்சபையோ ஊழியத்தை குறை சொல்லல, கர்த்தர் மன்னிக்கட்டும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த வசனத்துடைய வியாக்கியானத்தை நீங்க புரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல இன்னைக்கு தெருவுக்கு 10 திருச்சபைகள் இருக்கா இல்லையா? அது எங்க ஊர் திருநெல்வேலில வந்து பாத்தீங்கன்னா தெருவுக்குள்ள 2 வீட்டுக்கு ஒரு திருச்சபை இருக்கு. ஆமா, தெருவுக்கு 10 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவ்வளவு ஸ்தாபனங்கள் பெருகிட்டு, அவ்வளவு ஊழியர்கள் பெருகிட்டாங்க, எவ்வளவு ஊழியங்கள் நடக்கு. ஆனாலும் ஏன் இன்னைக்கு தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகல? இன்னைக்காவது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பிச்சா?
இவ்வளவு ஊழியங்கள் நடக்க ஏசப்பா, இவ்வளவு ஜெபங்கள் நடக்க, பரிகார ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம்னு சொல்லி இவ்வளவு காரியங்கள் நடந்தோம். ஏன் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு அசைவு இல்ல? ஆரம்ப நாட்கள்ல இப்படிப்பட்ட எந்த ஒரு வசதியுமே இல்லாம எத்தனையோ பரிசுத்தவான்கள் பெரிய பெரிய ஊழியத்தை சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு வசதிகள் இருந்தோம், இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சோம். ஏன் இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நடந்த அந்த நாட்கள்ல நடந்த மாதிரி ஒரு அற்புதங்களோ, ஒரு அடையாளங்களோ, ஒரு சாட்சிகளோ ஏன் இருக்கணும்? தேவ சமூகத்துல போய் ஜெபிச்ச, ஏன் ஆண்டவரே நடக்கல? அப்ப ஆண்டவர் என்னோடு பேசினா, எல்லாரும் அவங்க ஊழியத்தை செய்யறாங்க, அவங்க விரும்புறபடி ஊழியத்தை செய்யறாங்க தம்பி ஜாஷுவா. ஆனா நான் விரும்புறபடி செய்யறதுக்கு கூட்டங்கள் இல்ல, நான் விரும்புறபடி ஊழியத்தை செய்வதற்கு, தரிசனத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்ல. நல்லா கவனிங்க, ஜாஷுவா பிரதர் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அழைக்கப்பட்டேன். இன்னைக்கு அத்தனை திருச்சபைகளும், அத்தனை ஊழியர்களும், அத்தனை ஸ்தாபனங்களும், அத்தனை விசுவாசிகளும் கர்த்தர் விரும்புவதை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சீக்கிரத்தில் எழுப்புதல் உண்டாகும். உண்மையா இல்லையாங்க? உண்மையா இல்லையாங்க? அவர் விரும்பப்படி வாழணும். ஆமென். இன்னைக்கு எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மனைவி கணவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருக்கும். உங்களை படைத்த ஆண்டவருக்கு அதை காட்ட ஒரு பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவர் விருப்பப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கொடுக்கறது கூட ஒரு விரும்புறபடி தாங்க கொடுக்கணும், ஊழியம் கூட ஒரு விரும்புறபடி தாங்க ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அதை நம்ம செய்வோம். இதற்கு ஆதாரமாய் என்னால வேதத்திலிருந்து வசனத்தை சுட்டி காட்ட முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. கொண்டு வந்தான். அது பக்கத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கா? இருக்கு. அப்படிதானே? காணிக்கையாக கொண்டு வந்தான். இப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சாலே உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் கொடுக்கிற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? வார வாரம் பிரசங்கத்தை கேட்டு நோட்ல டைரி எல்லாம் எழுதி வைங்க, சரியா? டைரி வச்சு இல்லன்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், காசு போட்டு நீங்க கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒரு மாதிரி டைரி எல்லாம் கொண்டு வாங்க. இதெல்லாம் எனக்கு எத்தனை டைரினே தெரியல. ஹல்லேலூயா. டைரி யூஸ் பண்ணுங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க வார வாரம் வந்து சும்மா என்னதான் இருக்கிற பிஸில மறந்துருவாங்க. இன்னைக்கு இந்த சர்ச்சை முடிச்சுட்டு நீங்க வெளியில போங்க, நான் என்ன பிரசங்கம் கொடுத்தா உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, மறந்துருவீங்க. ஹலோ, கண்டிப்பா நம்ம மறந்துருவோம். தயவு செஞ்சு நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்காது. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல, அதான் பின்னாடி உட்காந்து பாஸ்டர் வீடியோ எடுக்காரு பிரதர், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, என்னதான் வீடியோ எடுத்தாலும் நீங்க எழுதணும். ஆமென். ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு டைரி கொண்டு வந்து எழுதின எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, எழுதாதவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. என்ன பண்ண? ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். என்ன ஆரம்பிச்சு ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்த முறை வரும்போது டைரி வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு இல்லைன்னா சொல்லுங்க. எங்க ஊர்ல டைரி ரொம்ப ரேட் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். 50 ரூபாய்க்குலாம் டைரி கிடைக்கும். ஆமென். ஆமா, ஜிபே நம்பர் கொடுத்துட்டு போறேன், போட்டு விடுங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துடும், சரியா? ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல காயின் கர்த்தருக்கு என்ன கொண்டு வந்தானா? காணிக்கை கொண்டு வந்தானா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் அந்த வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக எனக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தார். மேபி நடந்திருக்கலாம், நான் இப்படிதான் அப்படின்னு சத்தியமான சொல்லல, மேபி நடந்திருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு காயின் தான் முதல் ஆளா காணிக்கை கொண்டு போயிருப்பார் நினைக்கிறேன். ஹலோ, ஏன்னா வசனம் அந்த இடத்துல செப்பரேட் ஆகுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, காயின் கர்த்தருக்கு காணிக்கை என்ன பண்ணானா? கொண்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, அந்த காயின் வந்து எதை கொண்டு போனோம் அப்படின்னா, நிலத்தின் கனிகளை கொண்டு போனோம். என்ன கொண்டு போனா? நீங்க இங்கிலீஷ் பைபிள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, காயின் வந்து ஈஸியா ஃபார்மர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், ஆபேல் ஈஸியா செப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். என்ன வித்தியாசம்? அவர் மேய்ப்பர், ஆடு மாடு மேய்க்கிறவரா இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு? விவசாயம் பண்றவரா இருக்கிறார். புரியுதா இல்லையா? விவசாயம் என்னன்னு தெரியுமா? சோத்திரம். அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயம் பண்றது ஈஸியா, ஆடு மாடு மேய்க்கிறது ஈஸியா? அது பண்றவங்க போய் கேளுங்க அப்படிங்களா? ரெண்டுமே கஷ்டம் தான். அம்மா சூப்பரா சொல்லிட்டாங்க. ஆனா என்னதான் ஏதோ ஒரு கஷ்டத்தை இருந்தாலும் ஆடு மாடு மேய்க்கிறத காட்டிலும் விவசாயம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். உண்மையே இல்லையா? ஏன்னா தோட்டத்தை பராமரிக்கணும், ஆடு மாடு உள்ள எதுவும் புள்ள எதுவும் மேஞ்சால படி பாத்துக்கணும், கனியை கொண்டு வரணும், சாதாரணமான விஷயம் இல்லை. அறுவடை கரெக்டா பார்க்கணும், களையை கரெக்டா எடுக்கணும், எவ்வளவு வேலையில கரெக்டா சொல்லணும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அது மாத்திரம் நான் நம்புறேன். ஒருவேளை காயினுடைய கனிகளை சாப்பிடாத அளவுக்கு காயின் என்ன பண்றாரு? சரி, காயினுடைய அந்த கனி வந்து ஆபேலுடைய ஆடு மாடுகள் சாப்பிடாத கூட காயின் வேலி அடிச்சு என்ன பண்ணிருக்கலாம்? பாதுகாத்திருக்கலாம். உண்மையா இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. நிலத்தினுடைய கனிகளை கொண்டு வரதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளவு பிரயாசப்படணும், அவ்வளவு பாடுபடணும். காயினுக்கு ஒண்ணு விட்டு சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரும் அந்த இடத்துல இருந்து உதவி பண்ணாதான் போட்டிருக்கு. காயின் தனி மனுஷனாக நிலத்தை கண்டுபிடிக்கிறார், பண்படுத்துகிறார், அதில் விவசாயம் பண்ணுகிறார், அதில்
கனிகளை உருவாகிற வரைக்கும் காத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நாட்கள் ஒரு தோட்டத்துல கனி கொண்டு வரதுக்கு ஹைபிரிட் அதுன்னு போட்டு என்னென்னமோ கனியை கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு இருக்கிற நாட்கள் எதுவுமே கிடையாது. அது கனி வர வரைக்கும் காத்திருக்கதான் செய்யணும். அவ்வளவு காத்திருந்து அவ்வளவு பிரயாசப்பட்டு, அது மாத்திரமல்ல காயின் தான் முதல் ஆண்டவருக்கு காணிக்கையும் கொண்டு போகிறான். எப்படி பிரதர் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல போட்டிருக்கும் ஆபேலும் போட்டிருக்கா இல்லையா? ஆபேலும் சொல்லுங்க. ஆபேலும். இப்போ காயினும் ஆபேலும் ஒரே டைமத்துல காணிக்கை கொண்டு போனாங்கன்னா காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போனாலும் போட்டிருக்கோம். ஆனா காயின் முதல் ஆளா கொண்டு போனதாலதான் காயின் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான், ஆபேலும் போட்டிருக்கோம். இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நானும் லாரன்ஸ் இங்க உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டர் ஜெரால் பாஸ்டர் நாங்க இம்ப்ரெஸ் பண்றோம். என்ன பண்றோம்? இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் அவருக்கு பாஸ்டருக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். என்ன பிரியாணி? கொஞ்சம் பேசுங்கம்மா. ஆமா, சிக்கன் பிரியாணி என்ன பண்றேன்? வாங்கி கொடுக்குறேன். சரியா? அப்போ நான் வாங்கி கொடுக்கறத யாரு பாத்துட்டா? லாரன்ஸ் என்ன பண்ணிட்டாப்ல பாத்துட்டாரு. ஜாஷுவா பிரதர் போய் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து பாஸ்டர் என்ன பண்றாரு? இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் பாத்துட்டாரு. இப்ப முதல்ல நான் தான் போய் கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜோஷுவா பிரதர் போய் பாஸ்டருக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? உங்களுக்கு வாங்கி கொடுக்குற சொல்லுங்க, வாயை திறந்து. சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. இதை பார்த்துட்டு இருந்த லாரன்ஸ் என்ன பண்றாருன்னா அவரும் அதே போல என்ன பண்றாருன்னா அவரும் ஒரு சிக்கன் பிரியாணியை வாங்கி அவரும் போய் பாஸ்டர் கொடுக்குறாரு. அதே நீங்க பாத்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஜாஷுவா பிரதர் போய் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு இருந்த லாரன்ஸும் சொல்லுவீங்களா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் புரிய வைக்கிறாரு பாத்தீங்களா? லாரன்ஸும் என்ன பண்றாரு? அப்ப அந்த இடத்துல ஏன் மென்ஷன் பண்றீங்கன்னா அப்ப அந்த அப்படிங்கிறதுக்கு முன்பதாக ஒருத்தர் முன்னாடி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப ஆபேல் கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே காயின் முதல் ஆண்டவருக்கு போய் காணிக்கை கொண்டு போனார். அதுவும் அவ்வளவு பிரயாசப்பட்டு நிலத்தின் கனிகளை போய் ஆண்டவருக்கு கொண்டு போனார். ஆனா இரண்டாவது ஆளா போன ஆபேல், அதுவும் ஆபேலுடைய காணிக்கை போடப்பட்டிருக்கு. சிலவற்றை கொண்டு போனான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சிலவற்றை கொண்டு போன ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கும். எல்லாவற்றையும் கொண்டு போன முதல் ஆளா கொண்டு போன நிலத்தின் கனிகளை கொண்டு போன காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் இருப்பதற்கும் காரணம் என்னன்னா பிரயாசம் ஒண்ணுதான். ஆனால் ஆபேல் தேவன் விரும்பலை செய்தார், காயின் தேவன் விரும்பலை செய்தார். எத்தனை பேர் சொல்றது புரிகிறது? எங்க நீங்க லட்சக்கணக்கான காணிக்கை கொடுத்தாலும் உங்க மூலியமா அற்புதம் இருந்தாலும் அடையாளங்கள் இருந்தாலும் 1000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாலும் 1000 திருச்சபை நீங்க கட்டினாலும் தேவன் விரும்பலை நீங்க செய்யும் போது அத்தனை வேண்டாம். எத்தனை பேர் சொல்றது புரிகிறதுங்க? பாருங்க, அவ்வளவு பிரயாசம். நான் மட்டும் கேட்டு அழுத இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏன் காரியம் நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாரு, நிலத்தின் கனிகளை கொண்டு வந்திருக்கிறாரு, அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாரு, அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு. அது முதல்ல நிலத்தின் கனிகளை கொண்டு வந்த கணவனுடைய காணிக்கையை நீங்க அங்கீகரிப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னாரு. அவன் பிரயாசப்பட்டது உண்மைதான், முதலாக கொண்டது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா நான் விரும்புறவன் செய்ய தவறிட்டான்பா. ஒருவேளை அந்தவரே நீங்க என்ன விரும்புறத நான் செய்யணும், அதை நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒருவேளை காயின் கேட்டிருந்தானே நிச்சயமா காயினுடைய காணிக்கும் நான் அங்கீகரித்து பேர் கர்த்தர் சொன்னாருங்க. ஏன்னா வேதத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:12 வாசிச்சு பாருங்க. காயினுடைய பொல்லாத இருதயத்தினால அவன் ஆபேலை குறைப்பானான்னு சொல்லி 1 யோவான் 3:12 போட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். அது மாத்திரம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:4 சீக்கிரமா வாசிங்க. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகள் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. அவனுடைய காணிக்கைகளை ஒரே நிமிஷம், தமிழ் புரியுமா? எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம் நினைச்சு சொன்னேன். எபிரேயர் 11:4 அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எல்லாரும் சத்தமா வாசிங்க. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இப்ப நான் உங்களுக்கு இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், முடிஞ்சா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தேவன் விரும்புறத ஒரு மனுஷன் செய்யும் போது அது தலைமுறையா சாட்சியாக இருக்கும். அவர்கள் மரித்தாலும் பேசுவார்கள். எத்தனை பேருக்குங்க சொல்றது புரிகிறது? எங்க நீங்க தேவன் விரும்பாத செய்யும் போது அது அன்னைக்கு வேணா ஏதோ ஒரு அப்படியே சும்மா அப்படியே இந்த மேஜிக் ஷோ ஷோ காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னைக்கு ஐயோ அவங்க மூலியமா அது நடக்கு, அவங்க அப்படி பிரசவம் பண்ணுவாங்க, ஐயோ அவங்க தலைமுறை கை வச்சா டபாட்டமான விடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஷோ காமிக்கலாம். ஆனா அது சாட்சியில இடம் பெறாது. ஆனா தேவன் விரும்புகிற ஒரு மனிதன் செய்யும் போது அவன் இடைத்தேவன் பேசுவான். அது சந்தை சாட்சியாக இருக்கும். உண்மையாங்க ஆபேல் மரித்தும் இன்னைக்கு 2026 வருஷத்துல பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆபேலை குறித்து பேசுவோம் என்றால் அவர் தேவன் விரும்பலை செய்தார்.
உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புறத செய்யுங்க. ஆண்டவர் விரும்புறபடி காணிக்க கொடுங்க. ஆண்டவர் விரும்புற இடத்துக்கு போங்க. ஆண்டவர் விரும்புற வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவர் விரும்புற மனுஷங்கிட்ட பேசுங்க. தேவன் விரும்புறத செய்ய 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 உங்களை அறியாம உங்களுக்கு தெரியாம உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுந்துச்சு. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்க காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல அப்படிங்கும்போது ஆண்டவர் இன்னும் என் கூட பேசினார். இன்னும் அந்த வசனத்துல முடிக்கல, இன்னும் தியானிச்சுட்டு தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி ஜாஷுவா, ஒருவேளை அவனுடைய காணிக்கைன்னு அங்கீகரிக்கல உண்மைதான். ஆனா ஒருவேளை சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நான் இவ்வளவு பிரயாசப்பட்டனே, இவ்வளவு பாடுபட்டனே, இவ்வளவு கண்ணை சிந்து முதல்ல இந்த ஆண்டவருடைய ஆடுமாடு கூட என் கனிகளை சாப்பிட அளவுக்கு நான் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொண்டு அப்படி இருந்த காணிக்கை நீங்க அங்கீகரிக்கல ஏன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டு நான் நிச்சயமா சொல்றேன். அதற்கு அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்க மாத்திரமல்ல அவருடைய காணிக்கை நான் அங்கீகரித்துப்பேன்னு கர்த்தர் சொன்னாருங்க. நம்ம நிறைய கேட்கணுங்க. ஆண்டவரே நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் ஏசப்பா, ஏன் எனக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது? நான் இவ்வளவு ஊழியம் பண்றேனே, ஏன் எனக்கு இன்னும் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது? நான் இவ்வளவு காணிக்க கொடுக்கிறேனே, ஆனால் ஏன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் என்ன ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் தெரியப்படுத்துவாங்க. உண்மையாங்க நம்ம என்னனாலும் பிரயாசப்படலாம்க்கா, என்னனாலும் ஜாஷுவா பிரதர் பெரிய ஊழியத்தை செய்யலாம்க்கா, பெரிய இடங்களுக்கு போய் செய்தி கொடுக்கலாம், பெரிய பெரிய சபைகளை கட்டலாம். ஆனா ஜாஷுவா பிரதரோட ஆத்மா பரலோகத்துக்கு போகலாம் வீண் தானக்கா. உண்மையா இல்லையானே? உண்மையா இல்லையா? அப்ப என் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கல, நான் அவர் விரும்புறதை செய்யறதான் கர்த்தர் பாக்குறாருங்க. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் ஜபிச்சு முடிக்க ஆசைப்படுகிறேன். இப்ப உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் விரும்புறதை செய்யணும். சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்துல சொல்லுங்க, நான் ஆண்டவர் விரும்புறதை செய்யணும், நான் ஆண்டவர் விரும்புறபடி ஜபிக்கணும். உபவாசம் கூட தேவன் விரும்புறபடி நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா 40 நாள் இல்லைங்க 100 நாள் உபவாசம் இருந்தா கூட நீங்க சாக மாட்டீங்க. ஹலோ, யூன் ஒரு மிஷனரி இருந்தாரு. அவரை குறித்து நீங்க வேணா யூடியூப்ல போய் பாருங்க. அவர் கூட புக் படிச்சு பாருங்க. அவர் வேதத்தை வாசிக்கிறதுக்காக 100 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்தாராம். எத்தனை நாள்? how many days? சொல்ல மாட்டேங்கீங்களே. 100 நாள் இருந்தாரா, ஆனா அவர் சாகலையாம். 101 நாள் கர்த்தரோடு பேசி அவருக்கு பலத்தை கொடுத்து அவர் சாப்பிட்டு வைராக்கியமா சீன தேசத்துல ஒரு பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்த தேவ மனுஷன். அவரை கொடுத்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க, நான் யூடியூப்ல பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எங்க நான் ஒண்ணு சொல்லவா, உபவாசம் கூட தேவன் விரும்புறபடி நான் இருப்போம் அப்படின்னா என் சரீரத்துல நான் தண்ணி கூட குடிக்காம இருந்தா என் சரீரம் சாகாது. உண்மையா இல்லையாங்க? ஒத்த நாள் உபாசனா கூட தேவன் விரும்புறபடி செய்யுங்க. அந்த நம்ம மனசுல நினைச்சா ஒருத்தங்க செய்ய போது நம்ம அறியாம ஒரு சந்தோஷம் வருதுல, அப்போ உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாருங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல, தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க ஒரே நிமிஷமா அதுல இருக்கிற 17ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க, ஏன் ஆண்டோடைய விருப்பத்தை செய்யணும் அப்படிங்கிற சொல்லி உங்களுக்கு புரியும் பாருங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன, ஆரம்பத்துல ஆண்டோர் விரும்புறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாட்கள் வளரும் போது தான் வளர்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி, ஐயோ நாளா 10 முறைக்கு மேல பைபிள் படிச்சு முடிச்சிட்டோம் பிரதர், நாளா 100 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சோம் பிரதர், என் மூலமா அற்புதம் நடந்துச்சு பிரதர், என் மூலமா அடையாளம் நடந்துச்சு பிரதர், நாளா கையை வச்சாலும் 10 பேர் டமாட்டோன்னு கீழே விடுவாங்க பிரதர், வெளியே கொண்டு தள்ளி விடுவோம் பிரதர். இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க? இப்படி எல்லாம் ஆரம்பத்துல எப்படி எல்லாம் வளர்ந்து 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 ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல கர்த்தர் விரும்புறத செஞ்சாங்க. ஆனா நாட்கள் போக 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 என்ன தெரியுமா ஆகுது? தன்னுடைய விருப்பத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுனாலதான் நிறைய பேருடைய காரியங்கள் ஜெயம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஆனா தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, தானியேல் ஒவ்வொரு பரியந்தமும் கர்த்தர் விரும்புறதை செய்தார். இந்த 4 வாலிபர்னு போட்டிருக்கு. ஆனா அந்த வசனத்துல 4 வாலிபருடைய பேரையும் சொல்லலாம். சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஆனா அதுல இடத்துல 4 வாலிபரை மென்ஷன் பண்ணிட்டு ஆண்டவர் தானியேலை மாத்திரம் தனியா ஃபில்டர் பண்ணி காமிக்கிறாரு. அப்படிதானே போட்டிருக்கு. தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க என்ன ஆக்குனாரா? அறிவுள்ளவனாக்கி. என்ன ஆக்குனாரு? நல்லா கவனிங்க. அப்ப அறிவு தானியேலுக்கு என்ன பண்ணிட்டு கிடைச்சிட்டு, தானியேல் 2ஆவது அதிகாரத்தை நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தை பார்க்கிறார். அதற்கான விளக்கத்தை சொல்லும்படியா சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் அழைக்கிறார். அதை சொல்லுவதற்கு பரிசுகளை கொடுப்பேன் என்று அறிக்கை எழுதுகிறார். ஆனால் ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் அந்த சொப்பனத்தை என்ன பண்ண முடியல, விளக்கத்தை சொல்ல முடியல. உடனே ராஜாவை போட்டிருக்கு, கடும் கோபம் கொண்டு எல்லா ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் போட்டு தள்ளுறதுக்கு உத்தரவிடுறாரு. உண்மையா இல்லையா? நான் டைம்ல ஸ்பீடா போறேன், ஆண்டு சுத்தமான அடுத்த முறை இந்த பிரச்சனை கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? கவனிங்க. சொப்பனங்களை தரிசனங்களையும் வியாக்கியானம் பண்ணாதவனுக்கு என்ன பண்றாரு? அவர்களை
கொலை பண்ண சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல 1வது அதிகாரத்திலே தானியேலை ஆண்டவர் அறிமுகம் ஆக்கினாரா இல்லையா? அப்ப தானியேல் நினைச்சார் அப்படின்னா இந்த சொப்பனத்தையும் இந்த காரியத்தை கேட்ட உடனே தானியேல் போய் ராஜா முன்பதாக நின்று நிச்சயமா அவரால் என்ன பண்ண முடியும்? அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை அவரால் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? அது நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட செய்தி கேட்ட உடனே தானியேல் போய் ராஜா முன்பதாக போய் நிற்கிறார். தானியேல் 2வது அதிகாரத்தில் தூதர் போடப்பட்டிருக்குது. தானியேல் தன்னுடைய தோழர்கள்ட்ட அந்த காரியத்தை அறிவித்து யாரும் முன்பதாக திரும்ப போய் நின்றாரு. தேவனுக்கு முன்பதாக இரக்கம் கேட்டார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. தானியேல் 2வது அதிகாரத்துல நீங்க அதை வாசி பார்த்தீங்கன்னா தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்கிற கடைசி பகுதியை வாசிக்கிறேன். இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்றாரு? சொல்ல மாட்டேன், இரக்கம் கேட்கிறதற்காக. நல்லா கவனிங்க. 1வது அதிகாரத்திலே தானியேலை ஆண்டவர் அறிமுகமாக்கினார். ஆனால் தானியேல் நினைச்சார்ல போய் டைரக்டா ராஜாட்ட பேச முடியும். ஆனா தானியேல் இப்படி செய்யல. ஆண்டவரே, நீங்க அறிமுகமாக்கிய உண்மைதான், எனக்கு பாடுறதுக்கு கிருபை கொடுத்தீங்க உண்மைதான், எனக்கு பிரசாதத்துக்கு கிருபை கொடுத்தீங்க உண்மைதான், எனக்கு ஊழியம் பண்றது கிருபை கொடுத்தீங்க உண்மைதான், நான் வேதத்தை 10 முறை படிச்சு முடிச்சிட்டேன் உண்மைதான், வேதத்தை என்ன கேள்வி கேட்டாலும் என்னால சொல்ல முடியும் உண்மைதான், ஆனால் எனக்கு எல்லாம் தெரிந்தோம், நீர் விரும்புவதை சொல்ல மாட்டேன், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் தானியேல் தரிசனத்தை உட்கார்றாருங்க. உண்மையா இல்லையாங்க? உங்களுக்கு அந்த வசனம் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதே தானியேல் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தோட பின்பகுதி வாசிங்க. பின் பரலோகத்தின் இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் நல்லா சொல்லுங்க, இரக்கம். அப்போ அறிவு இன்னைக்கு கொஞ்சம் 2 பாட்டு பாடி இன்னைக்கு யூடியூப்ல பிரபலமானாரு, 2 பிரசங்கம் கொடுத்து நல்ல பிரசங்கம் தெரிஞ்சுட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது இல்லை, தேவ சமூகத்தை போய் உட்கார்றது இல்லை, தேவன் விரும்புறதை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆசைப்படுகிறது. ஆனா நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் ஊழியம் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரிந்து எதுவுமே தெரியாத போல தேவ சமூகத்தை போய் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கு அந்த ஒரு வார்த்தை உங்க மூலமா கடைசி தேவனாக உண்மையாங்க. உங்க ஆண்டவர் எவ்வளவு வழக்காரு பார்த்தீங்களா? தானியேல் 1வது அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரா? என்ன ஆக்கிட்டாரு? அறிவுள்ளவன் ஆக்கிட்டாரு. 1வது அதிகாரத்தில் நீங்க இங்கிலீஷ் பேசலாம், ஹிந்தி பேசலாம், பெரிய பெரிய ஞானியா நீங்க இருக்கலாங்க. ஆனா எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, எனக்கு 10 முறை நான் பைபிளை படிச்சிட்டேன், ஆனாலும் நான் என்ன பேசுறதுக்கு நீங்க சித்தமா இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் 100 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டேன், ஆனாலும் எப்ப நான் என்ன செய்யறதுக்கு நான் சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட கேட்க அவர் விரும்புற உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல உங்க அறியாம உங்க மூலமா தேவன் நம்ம மகிமைப்படுறது மாற்றமில்ல, உங்களுடைய காரியம் ஜெயமாக முடியும். நிறைய பேருக்குள்ள பிரச்சனை வளர்ந்ததுக்கு அப்புறம் தேவ சமூகத்துல போறது இல்ல. 10 முறை பைபிள் படிச்சாச்சு, அதுல பைபிள் படிக்கிறது கிடையாது, 1000 முறை ஜெபம் முடியாச்சு ஜெபிக்கிறது கிடையாது. அவனை சொல்லுவான், முடிவு பெரிதும் நிலைத்து நிற்பவனே. அந்த முடிவு பண்ண யார் தெரியுமா நிலைத்திருப்போம்? முடிவு பெரிதும் கர்த்தர் விரும்புகிற செய்கிறவனை நிலைத்து நிற்பான்.